Hi Kishore, hi Prabhu. Hi Prabhu, hi Vicky. ஐபிஎல் முடிஞ்ச அப்புறமாவும் திருப்பி நம்ம அகெயின் கண்டினியூஸாக வீடியோ பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நேற்று போட்ட வீடியோலேயே நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 2-3 டேஸ்க்கு ஐபிஎல் சம் அப் பண்ணலாம், எப்படி போயிருக்கு டோர்னமெண்ட் அண்ட் எல்லா டீமும் எப்படி பண்ணியிருக்காங்க என்னென்னு பார்க்குற மாதிரி. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த வீடியோக்குள்ளே போகிறேன். முதல்ல அதுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நாளைக்கு 2 பார்ட்டாக பண்ண போகிறோம். 10 டீம்ஸ் இந்த சீசன் விளையாடினாங்க. அதில் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பண்ண போகிறது பாட்டம் 5 டீம்ஸ், டாப் 5 டீம்ஸ் நாளைக்கு பார்க்க போகிறோம். ஸோ பாட்டம் 5 டீம்ஸில் பெஸ்ட் பேட்டர், பெஸ்ட் பவுலர், பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அண்ட் பிகஸ்ட் ஃபெயிலியர் ஆஃப் தி சீசன் ஒருத்தர் சொல்லலாம், இல்லை ஸ்பாட்ஸ் சொல்லலாம். இந்த ஸ்பாட்டில் விளையாடினவங்க, இந்த டவுனில் விளையாடினவங்க என்ன ரோல் எடுத்தாலும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். ஸோ க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா, பெஸ்ட் பேட்டர்னா அவங்க தான் பெஸ்ட் ரன்ஸ் அடிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களால நல்ல பேட்டிங் பண்ணி டீம் வின் பண்ணியிருந்தா கூட ஓகே தான். அவங்க ஒரு 3-4 மேட்ச் சிங்கிள் ஹேண்டடாக வின் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா கூட அவங்க பேட்டிங்கால அவர் பெஸ்ட் பேட்டரில் வருவார். பவுலர்ஸ்க்கும் அதே க்ரைட்டீரியா தான். அவங்க தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஆஃப் த டீமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களோட ஸ்பெல்லால டீம் வின் பண்ணியிருக்கு. ஒரு சில மேட்சஸ் அவங்க க்ரூஷியல் மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்காங்க அந்த டீமுக்கு அப்படின்னா அவங்க பெஸ்ட் பேட்ஸ்மேன் வருவாங்க. ஆல்ரவுண்டருங்கிறது வந்து பேட்டிங் அண்ட் பவுலிங் தான் பண்ணணும்னு கிடையாது. அவங்க வந்து ஏதோ ஒரு 2 ஃபீல்ட்ல நல்லா பண்ணியிருந்தா கூட ஓகே. ஒரு நல்ல பவுலர் நல்ல ஃபீல்டிங் பண்ணியிருக்கலாம், ஒரு நல்ல பேட்ஸ்மேன் நல்ல விக்கெட் கீப்பிங் ஸ்கில் இருந்திருக்கலாம், நல்ல பேட்ஸ்மேன் நல்ல ஃபீல்டிங் பண்ணியிருக்கலாம். ஸோ 2 ரோல், ஒரு ரோல் இல்லாமல் 2 ரோல்ல நல்லா பண்ணியிருக்க ஒரு கேப்டனை கூட எடுக்கலாம். நம்ம ஒரு பேட்ஸ்மேன் கேப்டனாக இருந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்க. இந்த மாதிரி ரோல் ஒன்றுக்கும் மேற்பட்ட ரோல் பிளே பண்ணி அவங்க ஆல்ரவுண்டராக நல்லா பண்ணி அந்த டீமுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா அவங்க ஆல்ரவுண்டர் வருவாங்க. பிகஸ்ட் ஃபெயிலியர் ஆஃப் த டீம் அப்படின்னா அவங்க தான் புட் டவுன் பண்ணியிருக்காங்க டீம். அவங்க மேலே எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கு, அவங்க ரன் கூட அடிச்சிருக்கலாம், ஒரு 350 கூட அடிச்சிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் தேவையான மேட்ச்ல போல புட் டவுன் பண்ணிட்டாங்க டீம்ன்ற பிளேயரை கூட நம்ம அந்த கிரைட்டீரியாவில் எடுத்துகிட்டு வரலாம். இதெல்லாம் தான் நம்ம மொத்தமாக ஒரு ஓவரால் கிரைட்டீரியான்னு சொல்லியிருக்கேன். இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆடியன்ஸுமே வந்து இது புரியலன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட இன்னைக்கு நம்ம 5 டீம்ஸ் கவர் பண்ண போறோம், பாட்டம் 5 டீம்ஸ். அந்த 5 டீம்ஸ்ல உங்களோட பெஸ்ட் பவுலர், பெஸ்ட் பேட்ஸ்மேன், பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அண்ட் ஃபெயிலியர் ஆஃப் த டீம் இது எல்லாத்தையுமே நீங்களும் கமெண்ட் பண்ணலாம், நாங்களும் வெயிட் பண்றோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்க சொன்னது கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் அதை எடுத்துட்டு வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கும் நாங்கள் ஓப்பனாக இருக்கோம். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததும் இந்த சீசன்ல டாப் 5 நெக்ஸ்ட் பார்க்குறோம் சொன்னேன். பாட்டம் 5ல ஃபினிஷ் பண்ண டீம்ஸ். ஸோ 10th பொசிஷன்ல வந்து யார் முடிச்சிருக்காங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் முடிச்சிருக்காங்க, 9th வந்து பஞ்சாப் முடிச்சிருக்காங்க, 8th வந்து ஜிடி முடிச்சிருக்காங்க, 7th வந்து எல்எஸ்ஜி அண்ட் 6th டிசி முடிச்சிருக்காங்க. இவங்கள தான் இன்னைக்கு கவர் பண்ண போறோம். நான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கேங்கிறதால ஃபர்ஸ்ட் பிரபுக்கு போயிடலாம். மும்பை பத்தி ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்ல இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருக்குனாலும் சொல்லுங்க. ஸோ லைக் அதான் ரொம்ப எக்ஸ்பெக்டட் வீடியோ இதுவாக தான் இருக்கும். ஏன்னா ஐபிஎல் முடிஞ்சிருச்சு, பாவம் யாருக்கும் என்டர்டைன்மெண்ட்டுன்னு எதுவும் இல்லை. ஸோ நமக்கும் ஒரு நல்ல நம்ம யூடியூப் சேனலுக்கும் நல்ல ஒரு பூம் கிடைச்சிருக்கனால ஸோ கண்டிப்பாக நம்ம வியூவர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நானும் லைக் ஸ்ட்ரெயிட்டாகவே நான் மும்பை இந்தியன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸோட பெஸ்ட் பேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் த்ரூ அவுட் த சீசன் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அதனால தான் அவங்க பாட்டமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் ஒரு இது வந்துட்டு ஆக்சுவலாக இந்த பேட்ஸ்மேன் நான் இப்போ சொல்ல போகிற பேட்ஸ்மேனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆஃப் சீசன் மாதிரி தான் இருக்கும், ஏன்னா பெருசாக எதுவும் பண்ணல அவர். பட் ஸ்டில் அவரோட கான்ட்ரிபியூஷன் இந்த மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்துட்டு இந்த வருஷம் ரொம்ப நோட்டபுளாக இருந்திருக்கு. ஸோ நான் யாரை சொல்ல போகிறேன்னு தெரியும், ஹிட்மேன் ரோஹித் சர்மா தான். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 417 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, ஒரு 150 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி இருக்காரு அண்ட் 1 செஞ்சுரி வேற அடிச்சிருக்காரு. ஸோ ஈவன் தோ இது வந்துட்டு ஒரு ஆஃப் சீசனாக அவருக்கு இருந்தாலும் பட் ஸ்டில் அவரோட நோட்டபிள் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. ஸோ நிறைய அவருக்கு இந்த வருஷம் ப்ரெஷரும் இல்லை, கேப்டன்சி ப்ரெஷரும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு டீம் வந்துட்டு லைக் என்னதான் 10th பொசிஷனில் பிடிச்சாலும் ஒரு டோர்னமெண்ட்ல வந்துட்டு 400+ ரன்ஸ் அடிக்கிறது இட்ஸ் ஒரு அச்சீவ்மெண்ட் தான். அதுவும் லைக் டாப் தி ஆர்டர்ல அவர் அந்த ஃபிளரிஷ் நிறைய கொடுத்துருக்காரு. ஒரு சில மேட்ச் வந்துட்டு டவுனா இருந்தாலும் லைக் 417 ரன்ஸ் வந்துட்டு பெரிய விஷயம் தான். ஸோ அடுத்து நான் ஃபுல்லா படிச்சிட்டுமா பெஸ்ட் பவுலர் யாரு அதுவும் படிச்சிட்டு பெஸ்ட் பவுலர் ஆமா எம்ஐ முடிச்சிருங்க. ஓகே, ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் பவுலர் ஆப்வியஸா லைக் அந்த இதுல வந்துட்டு அவர் தனியா தெரிஞ்சவர்னா ஜஸ்பிரீத் பும்ரா தான். 20 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, 6.48 எக்கானமி ரேட்
15.55 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. ஸோ லைக் என்ன சொல்றது, 15 பாலுக்கு ஒரு தடவை விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னாலே அவர் வந்துட்டு சம ஒரு எக்கனாமிக்கல் பவுலரா தான் இருந்திருக்காரு. அந்த லைனப், அந்த பவுலிங் லைனப்ல அவர் தனியா தெரிஞ்சிருக்காரு. ஸோ அதனால கண்டிப்பா ஜஸ்பிரீத் பும்ரா தான் ஒரு 5 வேற எடுத்திருக்காரு வேன்கடே பிச்சில் ஆர்சிபியோட. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவருக்கு தான் அந்த பெஸ்ட் பவுலிங்கிறது கொடுத்தாகணும். பெஸ்ட் ஆல்ரவுண்டர்ங்கிறது ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ்ல ஆல்ரவுண்டர் எனக்கு எடுக்க முடியாதனால நான் என்னோட இதுலயே வந்துட்டு நோ அதர் ஆப்ஷன்ஸ் போட்டு தான் போட்டிருக்கேன். ஸோ அது போலாம். நான் ஒரே நிமிஷம், அதுவும் அந்த ரூல்ஸ்ல சொல்லணும்னு நினைச்சேன். சப்போஸ் வந்து ஆல்ரவுண்டர் ஸ்பாட் எல்லாத்துலயுமே கொஞ்சம் வீக் இருக்கு ஒரு சில டீம்ஸ்ல. ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸே இல்லைன்னா லீஸ்ட் பண்ணவங்களும் சும்மா பேச்சுக்கு சொல்றதுன்னா சொல்லலாம், இல்ல இவங்க ஆல்ரவுண்டா பண்ணல அதனால தான் டீம் வந்து மிஸ் அவுட் பண்ணிருக்காங்கன்னு கூட நம்ம சஜஷன் சொல்லலாம். அண்ட் இன்னொன்னு நான் உங்ககிட்ட சஜஷன் கேட்கிறேன். நான் தோணல, இப்போ நீங்க பேசுறப்ப தோணுச்சு. இப்போ 3 பேரும் வேற சொல்றோம்னா நம்ம வந்து அதுல பெஸ்ட் அப்படின்னு ஓட் அவுட் பண்ணலாமா, இல்ல ஆளாளுக்கு இருக்க ஒப்பீனியன் அப்படியே முடிச்சுக்கலாமா? ஒரு டீம் முடிச்சு அதோடய முடிச்சுக்கலாமா? சரி ரைட். நான் இல்ல எனக்குமே வந்து சப்போஸ் இல்ல குட்டியா மட்டும் இப்போ 2 பேருக்கு காம்ப்ரமைஸ் ஆகுதுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கலி அவங்க தான் நம்ம 3 பேர்ல ஓட் எக்ஸ்ட்ரா இருக்கும். தனித்தனியா இருக்குன்னா அதுல யாராவது ஒருத்தர் காம்ப்ரமைஸ் ஆறாங்களா கேட்டுப்பாங்க. எப்படி போகுதுன்னு எனக்கு எப்படி போகும் தெரியல. நீ ஏதோ ஐடியா வச்சுட்டு இருக்கல, அப்ப அப்படி போய்க்கலாம், முடிச்சிடலாம் ஒரு டீம், அப்ப பேசிக்கலாம். ஓகே. சோ ஆல்ரவுண்டர் இல்ல ஹர்திக் பாண்டியா. ஸோ இந்த டீம்ல ஆல்ரவுண்டர் 14 மேட்ச் கண்டினியூஸா பேட்டிங் பவுலிங் பண்ணிருக்காருங்கிறதுனால ஹர்திக் பாண்டியா நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸ் அங்கங்க கொஞ்சம் கொடுத்துருக்காரு. அண்ட் மோஸ்ட் ஃபெயில்டு பிளேயர்ஸுங்கிறதுல வந்துட்டு எனக்கு ஆக்சுவலி 3 பேர் இருக்காங்க இந்த இதுல. ஸோ பவுலிங்லன்னு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண ஜெரால்ட் கோட்ஸி, அவரை வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அவரோட எக்கானமி ரேட் இந்த வாட்டி ரொம்ப மோசமா இருந்திருக்கு. லைக் முக்கியமான மேட்சஸ்ல அவர் டெலிவர் பண்ணல. ஒன்னு பேட்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா டிம் டேவிட வந்துட்டு அவங்க ஒரு பெரிய பிளேயருக்கு ரிப்ளேஸ்மெண்டா கொண்டு வந்திருக்காங்க. பட் அவரு டிம் டேவிடுக்கான பொசிஷனே ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணல. அப்புறம் தான் அவர் பொல்லார்டுக்கான பொசிஷன் பத்தி யோசிக்கணும். அண்ட் மேபி எக்ஸ்டர்னல் ப்ரெஷர், கிரவுட் பூயிங், அவருக்கான ஒரு ப்ரெஷர் இருந்தனால நான் வந்துட்டு இங்க வந்துட்டு என்னதான் பெஸ்ட் ஆல்ரவுண்டர்னு கொடுத்திருந்தாலும் நான் ஹர்திக் பாண்டியாவும் லைக் மும்பை இந்தியன்ஸ்க்கு இந்த வாட்டி ஒரு ஃபெயிலியரா தான் நான் கன்சிடர் பண்றேன். ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸோட என்னோட பிக்ஸ். கிஷோர். ஓகே, மும்பை இந்தியன்ஸ்ல ஃபர்ஸ்ட் நான் ஃபெயில்டு சீசன் ஆஃப் த பிளேயர் சொல்லியிருந்தேன். இஷான் கிஷன், ரோஹித் சர்மா, ஹார்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், டிம் டேவிட், நமன்தீப், கோட்ஸி, நுவான் துஷாரா. 8 ஃபெயில்டு பிளேயர்ஸ். மோஸ்ட் ஃபெயில்டு பிளேயர்ஸ் வந்து இஷான் கிஷன். 14 மேட்ச் ஆடி 320 ரன் அடிச்சு ஒரே ஒரு 50 அடிச்சிருக்காரு. அவர்தான் மோஸ்ட் ஃபெயில்டு பிளேயர்ஸ். அக்ரி நானும் ப்ரொபோஸ் தான். நோ ஆல்ரவுண்டர் யாருமே இல்லை. அப்புறம் போலிங்ல வந்து அவரு ஃபுல்லா அப்படி பேசிட்டாரு. அங்கிள சொல்லணும், பியூஷ் சாவ்லா. இந்த வயசுல வந்து ஒரே வயசு தான், கோலி வயசு தான், ஆனா அங்கிள் ஆக்கிட்டோம். வண்டனை ஃபிளைட் பண்ணி போட்டு நிறைய பெரிய விக்கெட் எல்லாம் கைட்டி நல்லா அடிக்கிறவங்க எல்லாம் கைட்டினாலாம். அதனால ரொம்ப அவரா பெஸ்ட் பவுலர்ஸ் வைக்கிறேன். அப்புறம் பேட்ஸ்மேன்ல கண்டிப்பா 22 24 தான் திலக் வர்மா. 14 மேட்சஸ் 13 தான் இருக்காரு. 13 மேட்சஸ் 416 ரன்ஸ், ஆல்மோஸ்ட் 2 or 3 50s அடிச்சிருக்காரு. அப்புறம் வந்து ஒரு நல்ல பிளேயர், ப்ராமிசிங் பிளேயர். ஸோ இவங்க இதுதான் என்னோட மும்பை இந்தியன்ஸோட பிளேயர்ஸ். இப்போ நான் பண்றப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் என்ன சொல்ல வந்தேன்னு. இப்போ நானுமே போறேன். நான் ஆக்சுவலி வந்து பேட்டரி எடுத்திருக்கிறது திலக் வர்மா தான். ஆப்வியஸ்லி 2 பேர் திலக் வர்மா எடுத்திருக்கிறதால இப்போ மிடில் கிளாஸோட பெஸ்ட் பேட்டர் ஆஃப் எம்ஐ வந்து திலக் வர்மாவை ஆயிடுறாரு. 2 பேர் எடுத்திருக்கோம் 3ல. ஸோ திலக் வர்மா வந்து எவ்வளவு ரன் அடிச்சிருக்காருன்னா 416 அடிச்சிருக்காரு. ரோஹித் சர்மா 417 அடிச்சிருக்காரு. நம்ம டவுனை பார்க்கணும், அண்ட் ப்ரெஷரை பார்க்கணும். அப்படி பாக்குறப்போ ஆட்டோமேட்டிக்கலி ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல ஆடி இருக்கிறது வந்து திலக் வர்மா தான். அண்ட் டெலிவரும் பண்ணியிருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி நான் அந்த 1 ரன் மார்ஜின் கம்மியா இருந்தாலும் அவர் ஆடின பொசிஷன், அவர் ஆடின டவுனை கன்சிடர் பண்ணி திலக் வர்மா தான் பெஸ்ட் பேட்டர் ஆஃப் எம்ஐன்னு நானும் சூஸ் பண்றேன். பவுலரை பாத்தீங்கன்னா கண்டிப்பா பும்ரா தான். பியூஷ் சாவ்லா நல்லா பண்ணியிருக்காரு, ஆல் ரெஸ்பெக்ட். ஆனா எல்லா மேட்சும் அவரை சேர்க்கல, ஆன் அண்ட் ஆஃப் ஆட வச்சாங்க. ஆடின மேட்ச் நல்லா தான் பண்ணியிருக்காரு. பும்ரா வந்து நம்ம ஹோல் சீசனே எடுத்து பார்த்தாலும் ஒரு பெஸ்ட் பவுலர்ஸ்ல இருப்பாரு. ஸோ ஆப்வியஸ்லி பும்ரா தான் போகணும். ஸோ பும்ராக்கு தான் நான் போடுறேன். பும்ரா வந்து 20 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஆல்ரவுண்டர் நானுமே நோ ஆல்ரவுண்டர்ஸ் தான் போயிருக்கேன். ஸோ ஆப்வியஸா அது யுனானிமஸா எல்லாரும் ஒரே இதுக்கு தான் போயிருக்கோம். நோ ஆல்ரவுண்டர் ஃபார் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் யாருன்னு பார்த்தாலும் ஹர்திக் பாண்டியா தான் இருக்காரு. ரன் பாத்தீங்கன்னா 116 ரன் 216 ரன் அடிச்சிருக்காரு, 11 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரைடீரியா வச்சு அவர் பெஸ்ட் ஆல்ரவுண்டர்னு சொல்ல முடியாது. அந்த டீமுக்குள்ள பெஸ்டா பண்ணியிருக்காருன்னு சொல்லலாமே தவிர்த்து அவங்க ஆல்ரவுண்டா பண்ணல அப்படிங்கிறது தான். ஃபெயிலியர் ஆஃப் த சீசன் வந்து நான் டிம் டேவிட் தான் எடுத்திருக்கேன். ஸோ
ஸோ ஆப்வியஸ்லி அதுக்கு மேட்ச் ஆகுறது பிரபுவோட தான் மேட்ச் ஆகுது. ஆனா அவர் பாத்தீங்கன்னா 241 அடிச்சிருக்காரு. ஓகேவா, 241 அடிச்சும் 11 இன்னிங்ஸ்ல அடிச்சிருக்காரு. ஆனா என்னன்னா அவர் மேட்சே வின் பண்ணி கொடுக்கல. அவர் நினைச்சா ஒரு 2 மேட்ச் அவங்களால வின் பண்ணி கொடுத்துருக்க முடியும். அவங்க 10th பொசிஷன்ல பினிஷ் பண்ணிருக்க மாட்டாங்க. கையில இருந்த மேட்சை விடுறதுக்கு ரீசனா போயிட்டாரு டிம் டேவிட். அதனால ஒரு 2-3 மேட்ச் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். செகண்ட் ஆப்ஷனும் வச்சிருக்கேன் ஃபெயிலியருக்கு ஹர்திக் பாண்டியா தான். அகெயின் கேப்டன்சி ஃபெயிலியர், ஆல்ரவுண்ட் ஸ்பாட் ஃபெயிலியர், பவுலிங் ஃபெயிலியர், பேட்டிங் ஃபெயிலியர், எல்லாமே ஃபெயிலியரா இருக்கப்போ அவருமே இருக்காரு. அதுவுமே பிரபுவோட மேட்ச் ஆகுது. ஸோ எம்ஐ பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸோட பெஸ்ட் பேட்டர் வந்து மிடில் கிளாஸோட எம்ஐயோட பெஸ்ட் பேட்டர் வந்து திலக் வர்மான்னு டிசைட் பண்றோம். பவுலர் பும்ரான்னு டிசைட் பண்றோம். நோ ஆல்ரவுண்டர்னு டிசைட் பண்றோம். ஃபெயிலியர் வந்து டிம் டேவிட் அண்ட் ஹர்திக் பாண்டியான்னு டிசைட் பண்றோம். இதுதான், இப்படிதான் போறோம். இன்னும் இருக்க 9 டீமுக்கும் இன்னைக்கு பார்க்க போற 4 டீமுக்கும் இதுதான் டிசிஷன். இதுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஷுவரா அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டீமுக்கு போகலாம். நெக்ஸ்ட் டீம் கிஷோரே ஸ்டார்ட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பிபிகேஎஸ். நெக்ஸ்ட் பஞ்சாப் கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நான் வரும் ஃபெயிலியர் தான் போவேன். மோஸ்ட் ஃபெயிலியர் பேட்ஸ்மேன் வேற ஆளே இல்ல, ஜிதேஷ் சர்மா. ஹையஸ்ட் ஸ்கோர் 32. அதுக்கப்புறம் இருக்காங்க ரூசோ இருக்காரு, பிரப்சிமன் இருக்காரு, ஈவன் தவானியா இருக்காரு. ஆனா அவங்க எல்லாருமே காம்படிட் பண்ணது ஜிதேஷ் சர்மா. அப்புறம் ஆல்ரவுண்டர்ல குட்டி பையன் ஆடிட்டான், சுட்டி குழந்தை சாம் குரன். ரன் அடியில விக்கெட் ஆல்மோஸ்ட் 16 விக்கெட் வித் எக்கனாமிக் 6 இருக்கு. 250 அடிச்சிருக்கா போல. 2 விக்கெட் எடுத்தனால நான் சாம் குரன் வச்சுக்கிறேன். பவுலர்ஸ்ல கன்ஃபார்ம் நீங்க அவரை வைக்க மாட்டீங்க, நான் வைப்பேன் ராகுல் சார். ஏன்னா சேர்த்துட்டு 7 மேட்ச் தான். அந்த ஸ்டார்டிங்ல சேர்த்து மொக்கம் ஆனோடனே அதுக்கப்புறம் 9 விக்கெட் 11 விக்கெட் எடுத்திருக்காரு. 11 விக்கெட் 9 எக்கனாமிக். அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன்ல இந்த மனுஷன் எங்கன்னா சத்தியமான் டீம் இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. சஷாங்க் சிங் அவர் தான் பயங்கரமா இருந்தது. ஆல்மோஸ்ட் 354 ரன், 44 ஆவரேஜ், 250 அடிச்சிருக்காரு. ஸோ இதுதான் என்னோட பஞ்சாபோட லைனப். பிரபு நீங்க. ஸோ ஆக்சுவலி அவர் பிரப்சிம்ரனை வந்துட்டு ஃபெயில்டு பிளேயர்னு சொன்னது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா பிரப்சிம்ரன் வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு ஒரு 150 ஜிதேஷ் சொன்ன ஃபெயில்டு பிளேயர் இல்ல, ஜிதேஷ் பிரப்சிம்ரன் அண்ட் தவான் 3 பேர் சொன்னாங்க. அதுல மோஸ்ட்னாரு. எனக்கு மோஸ்ட் தான் வேணும். கீழே அவங்க தான் எனக்கு ஃபெயிலியர் இருக்காங்க. ஏன்னா போன வருஷம் எப்படி பண்ணா நம்ம பார்த்தோம், இந்த வருஷம் அதை பண்ணல. அதனால ஸோ நானும் வந்துட்டு சஷாங்க் அண்ட் பிரப்சிம்ரன் தான் போறேன். சஷாங்க் 354 ரன்ஸ், நிறைய மேட்ச் ஜெயிக்க வச்சாரு, நிறைய மேட்ச் பக்கத்துல கொண்டு போய் இது பண்ணாரு. ஸோ கண்டிப்பா சஷாங்க் அண்ட் பிரப்சிம்ரனும் நிறைய நோட்டபிள் பர்ஃபார்மன்சஸ் இருக்கு. அண்ட் பெஸ்ட் பவுலர் ஆப்வியஸா ஆக்சுவலா ஹர்ஷல் பட்டேல் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் ஹையஸ்ட் விக்கெட் எடுத்த சீசன் விட இந்த சீசன் தான் நல்லா போட்டாரு. முதல் 2 மேட்ச் அடி வாங்கினாலும் அதுக்கப்புறம் அவரோட எக்கானமி ரேட்டை ஒரு 8 இல்ல 9 பாயிண்ட் சம்திங் அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதனால ஹர்ஷல் பட்டேல் கொடுத்தாகணும். அதே மாதிரி தான் பெஸ்ட் ஆல்ரவுண்டர்னா சுட்டி குழந்தை சாம் கரன் தான். 270 ரன்ஸ், 16 விக்கெட்ஸ். அண்ட் என்ன சொல்றது, இந்த ஒரு மேபி லைக் ஒரு ஃபுல்லா கம்ப்ளீட்டா இல்லாத ஒரு டீமை வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா மேனேஜ் பண்ணி அந்த 262 சேஸ் பண்ணது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில நோட்டபிள் பெர்ஃபார்மன்சஸ் ஆஸ் அ கேப்டனா கொடுத்தனால, அண்ட் பிளஸ் சேப்பாக்கத்துல வந்துட்டு சென்னையை வின் பண்ண வச்சது அப்படிங்கிறது அதுக்கும் அவருக்கான அந்த கிரெடிட் போகும். ஸோ அதனால பெஸ்ட் ஆல்ரவுண்டர் வந்துட்டு சாம் கரன். எனக்கும் அதே தான். ஃபெயில்டு பிளேயர்ஸ்ல வந்துட்டு ஜிதேஷ் சர்மா, ஆக்சுவலி நான் ஹர்ப்ரீத் பரார்னு சொல்லுவேன். ஹர்ப்ரீத் பராரும் வந்துட்டு லைக் டீம்ல இருந்தாரே தவிர நோட்டபிளா ஒண்ணுமே பண்ணல. அண்ட் அவங்களோட ஃபாரின் பவுலர் ககிசோர் அபாடாவை நான் வந்துட்டு ஆக்சுவலா சேர்க்கக்கூடாது. ஏன்னா அவரை வந்துட்டு கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணல பஞ்சாப். பட் ஸ்டில் ஆஸ் அ ஒரு நல்ல பவுலரா வந்துட்டு அவர் கொஞ்சம் நல்லா அட்லீஸ்ட் எக்கானமிக்கலா போட்டு இருந்தாருனாவது நான் சேர்த்துக்க மாட்டேன். அந்த எக்கானமிக்கலா இல்ல, ஒரு 10 எக்கானமில இருக்காருங்கிறதுனால நான் ஜிதேஷ் பரார் அண்ட் ரபாடாக்கு போறேன். ஓகே, ஆனா மோஸ்ட் ஒருத்தர் தான் சொல்லணும் ஃபெயிலியருக்கு. அது யாரை சொல்றீங்க? ஜிதேஷ். ஒண்ணு ஆப்வியஸா ஜிதேஷ் தான். அவர் பாவம், நம்ம கிரிட்டிசைசேஷன் பண்ணல, பட் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் தான் அவருக்கு. ஓகே, ஆக்சுவலி நானுமே வந்து இப்போ பேட்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். பேட்டர் சஷாங்க் சிங் தான். இது எல்லாருமே எப்படி பும்ராக்கு போறாங்களோ சஷாங்க் சிங்க்கும் போவாங்க. பெஸ்ட் பேட்டரா இருந்திருக்காரு. 354 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அண்ட் 2 டவுன் 3 டவுன்ல ஆடி. செகண்ட் பாத்தீங்கன்னா பிரப்சிம்ரன் தான் ஆடி இருக்காரு. அவர் ஆடாத மாதிரி தெரியுது. ஆனா அவங்க செகண்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோர் 334 பிரப்சிம்ரன் தான் அடிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்தது பாரிஸ்டோ 298 அடிச்சிருக்காரு. ஸோ ஆப்வியஸா நான் பெஸ்ட் பேட்டரா சஷாங்க் சிங்க்கு தான் போறேன். பெஸ்ட் பவுலர் வந்து ஹர்ஷல் பட்டேலுக்கு தான் போவேன். ஹையஸ்ட் விக்கெட்டுக்காக கிடையாது, அவர் ஒர்க் பண்ணி இருக்கிறதுக்காக. அவர் வந்து அந்த ஸ்லோவர் டெலிவரி, டிசீவிங் யாக்கர், ஸ்லோ லென்த் யாக்கர், டிப்பிங் யாக்கர் போட்டு நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. குரூஷியலா இருந்திருக்காரு பேக் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல, டெத் ஓவர்ஸ்ல. ஸோ
அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருந்திருக்கு பஞ்சாப்க்கு. அவர் இப்படி பண்ணுவாரு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆர்சிபில இருந்து வெளியே வரப்போ எப்படி இருந்தாரு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவருக்கு அந்த கிரெடிட்ஸ் கொடுக்கணும். பர்பிள் கேப்பும் வாங்கியிருக்காரு. ஸோ ரொம்ப ஹார்ஷா இருக்க வேணாம் அவர் மேலங்கிறதுக்காக பெஸ்ட் பவுலர் ஆஃப் PBKS வந்து நான் ஹர்ஷல் பட்டேலுக்கு தான் போறேன். ஆல்ரவுண்டர் மட்டும் நீங்க 2 பேரும் சாம் கரன் சொன்னீங்க. ஸோ ஆப்வியஸ்லி சாம் கரனுக்கு தான் நம்ம மிடில் கிளாஸ் போறாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஆல்ரவுண்டரா இம்பாக்ட் பண்ணிருக்கிறது எனக்கு ஹர்ப்ரீத் பிரார் தான் தோணுது. அவரு நீங்க ஃபெயிலியர்ல சொன்னீங்க நீங்க 2 பேரும். எனக்கு என்ன தோணுதுன்னா அவர் வந்து 25 ரன் தான் அடிச்சிருக்காரு, 7 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. நீ சொல்லலையா? ஓகே, 7 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஆனா என்னன்னா ஒரு குரூஷியலான டைம்ல பார்ட்னர்ஷிப் வந்து ஸ்டிச் பண்ணிருக்காரு. இவங்களுக்கு தேவை இந்த மாதிரினா ஹோப்ஸ் கிரியேட் பண்ணிருக்காரு. அவர் பவுலர் தான் இருந்தாலும் பேட்டிங்ல கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. ஒரு இம்பாக்ட்ஃபுல் ஒரு ரோல் பிளே பண்ணிருக்காரு பஞ்சாப்க்குன்னு தோணுது. சாம் கரனை வந்து நான் ஏன் எடுக்கல அப்படின்னா அவ்வளோ புவர் டெசிஷன்ஸ் மேக்கிங் நிறைய இருந்தது, டாஸ்ல நிறைய இருந்தது, டீம் காம்பினேஷன் நிறைய செட் ஆகல, அவரோட வாய்ஸ் அந்த அளவுக்கு இல்லையோ அந்த டீம்லங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் வின் பண்ணல, 9th பொசிஷன்ல வின் பண்ணி போயிருக்காங்க. ஸோ அவரு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாருன்னா அட்லீஸ்ட் ஒரு 6-7லயாவது ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்கிறப்போ அதனாலதான் கொஞ்சம் ஹார்ஷா இருந்திருக்கேன் சாம் கரன் மேல. வேற ஒன்றும் இல்லை. ஃபெயிலியர் வந்து நான் பெருசா வேற யார் பேரும் எழுதல, ஜிதேஷ் தான். ஏன்னா அவர் இந்தியாவுக்கு டெபியூ பண்ணிட்டாரு, அவங்கள வைஸ் கேப்டனா வச்சிருக்காங்க. அவர் மேல ரொம்ப ஹை ஹோப்ஸ் வச்சிருந்தாங்க இந்தியன் டீமும் சரி ஃபேன்ஸும் சரி. அவர் 187 ரன் அடிச்சிருக்காரு, 12 இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு, ஒண்ணுமே சரியா பண்ணல, ஒரு இம்பாக்ட்ஃபுல் நாக்கே இல்லை. ஸோ ஃபெயிலியர் ஆஃப் த சீசன் ஜிதேஷ் தான். இப்ப சம்மப் பண்றேன். பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸோட பெஸ்ட் பேட்டர் இவர் சஷாங்க் சிங், பெஸ்ட் பவுலர் மட்டும் எல்லாருமே தனித்தனி நீங்களும் நானும் ஹர்ஷல் பட்டேல் போயிருக்கோம். ஸோ பெஸ்ட் பவுலர் ஹர்ஷல் பட்டேல், பெஸ்ட் ஆல்ரவுண்டர் சாம் கரன், ஃபெயிலியர் ஆஃப் த சீசன் பஞ்சாப்க்கு வந்து ஜிதேஷ் தான். இன்னொன்னு இதுலயும் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டீமுக்கு போகலாம். நெக்ஸ்ட் டீம் ஜிடி பிரபு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ குஜராத் டைட்டன்ஸ்க்கும் வந்துட்டு இந்த வாட்டி ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருந்துச்சு இந்த டோர்னமெண்ட். பட் ஸ்டில் இந்த பெஸ்ட் பேட்டர் சொல்றது வந்துட்டு எனக்கே ரொம்ப ப்ரௌடா இருக்கு. பிகாஸ் ஆப்வியஸ்லி இஸ் அ தமிழன். ஸோ சாய் சுதர்ஷன் தான் வித் 527 ரன்ஸ் அண்ட் 47.91 ஆவரேஜ். ஸோ 47 ஆவரேஜுக்கே அவர் கிரெடிட் கொடுத்தாகணும். ஒரு 2020 ஒருத்தர் 47 ரன் அடிக்கிறாருன்னா அது கண்டிப்பா ஒரு நோட்டபிள் ஒரு கான்ட்ரிபியூஷனா தான் இருக்கும். என்னதான் ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருந்தாலும் லைக் அவர் கொடுத்த அந்த ஒரு இதனாலதான் அவங்க அட்லீஸ்ட் 8th பொசிஷன்லயாவது ஃபினிஷ் பண்ணிருக்காங்கிறது என்னோட இது. அண்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் மோகித் சர்மா தான். ஸோ அவர் வந்துட்டு ரொம்ப ஆக்சுவலா இந்த வாட்டி ரன்னுக்கு போனாரு இனி நடு ஒரு மிடில் பார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல. பட் ஸ்டில் அங்கிருந்து திரும்ப வந்து அந்த சிஎஸ்கே மேட்ச்லாம் வந்துட்டு அவர் எடுத்த இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் தான் அந்த லாஸ்ட் மேட்ச்ல வந்துட்டு டேரில் மிச்சல், மொயின் அலி அப்படின்லாம் எடுத்தனாலதான் லைக் அவங்க வின் பண்ணாங்க. 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, பிளஸ் 18 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. ஸோ ஆக்சுவலி 3 ஓவருக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாருன்னா கண்டிப்பா லைக் எவரி மேட்ச் விக்கெட் எடுக்கிற மாதிரியான ஒரு பிளேயர் தான். அண்ட் பெஸ்ட் ஆல்ரவுண்டர்ங்கிறது வந்துட்டு கண்டிப்பா நான் இங்க வந்துட்டு ரஷீத் கான் தான் கொடுத்தாகணும். ஏன்னா ஒரு மேட்ச் ராஜஸ்தானோட ஜெயிக்க வச்சாரு, ஒரு மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸோட க்ளோஸா கொண்டு போனாரு, அதுவும் மேபி ஜெயிக்க வச்சிருப்பாரு. அண்ட் 10 விக்கெட்ஸ் வித் 8 எக்கானமி. ஸோ யா குட். பட் ஆனா இது ரஷீத் கான் கேலிபர் கிடையாது. ஸோ வேற வழி இல்லாம பார்த்ததுல ரஷீத் கான் தான் பெட்டரா இருந்திருக்காரு. அண்ட் மோஸ்ட் ஃபெயில்டு பிளேயர்ஸ் வந்துட்டு 3 பேர் இருக்காங்க. ஸ்பென்சர் ஜான்சன், விருத்திமான் சாஹா அண்ட் விஜய் சங்கர். இந்த 3 பேர்ல யாரை வந்துட்டு ஒஸ்டா எடுப்பீங்கன்னா விஜய் சங்கர் தான் எடுப்பேன். ஏன்னா 8 மேட்சுக்கு 84 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஸோ அதனால லைக் இதான் என்னோட குஜராத் டைட்டன்ஸோட பிக்ஸ். கிஷோர் பெஸ்ட் பேட்டர் வந்து இவர் தான், சாய் சுதர்ஷன் தான். நல்லா பர்ஃபார்மன்ஸ், கம்மியா ஆடிட்டாரு. சொன்ன மாதிரி தான் 47 ஆவரேஜ். இன்னொன்னு பண்ணியிருக்காரு, ஃபாஸ்டஸ்ட் 1000 22 இயர்ஸ்ல பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பவுலர்ஸ்ல வந்து கன்ஃபார்ம் ஆகும் மோஹித் சர்மா தான் சொல்லணும். ஆனா இந்த பிளேயரை நம்ம 14 மேட்ச் ஆட வச்சிருந்தா வேற மாதிரி பண்ணியிருப்பாரு. 5 மேட்ச்ல 7 விக்கெட் சாய் கிஷோர். அவரை கரெக்டா யூஸ் பண்ணினாங்கன்னா கன்ஃபார்ம் ஆகுது அந்த டீமுக்கு நல்ல. அதுதான் சந்தீப் இருக்காரு. ஆனா என்ன பண்றது, சாய் கிஷோர் ரொம்ப நல்லா பண்ணாரு. நான் ஆல்ரவுண்டர் யாரையும் சொல்ல மாட்டேன், யாரும் இல்லை, ரஷீத் கான் கூட இல்லை எனக்கு. அப்புறம் ஃபெயில்டு சீசன் ஆஃப் த பிளேயர் வந்து டேவிட் மில்லர், ஷுபம் கில், ஸ்பென்சர் ஜான்சன், உமேஷ் யாதவ். மோஸ்ட் ஃபெயிலியர் வந்து கன்ஃபார்ம் விஜயமான் சாஹா தான். ஏன்னா 136 தான் அடிச்சிருக்காரு 10 மேட்ச் ஆடி. ஹையஸ்ட் ஸ்கோரே 50, ஒரே ஒரு மேட்ச். நோ 50 ஒரே ஒரு 40 ஆடி. ஸோ அதனால அவர் தான் விஜயமான் சாஹா. ஓகே, நானுமே பேட்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஜிடியோட பெஸ்ட் பேட்டர் சாய் சுதர்ஷன் தான் வித்தவுட் டவுட். அவர் 527 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கில்லு 426, மில்லர் தான் அடுத்தே இருக்காரு தேர்ட். அவர் 4-5 மேட்ச் ஆடவே இல்லை.
தேர்ட் பொசிஷன்ல இருக்கிறது மில்லர் தான் 210 ரன் அடிச்சு வச்சிருக்காரு. ஸோ அவங்களோட பேட்டிங் எப்படி இருந்திருக்குன்னு இதுல இருந்தே தெரியுது. கில்லன் சுதர்ஷன் மட்டும் தான் ஆடி இருக்காங்க இந்த சீசன் ஃபுல்லா. அதுல கில் தான் பெஸ்ட் பேட்டர் சுதர்ஷன் தான் பெஸ்ட் பேட்டர் வித்தவுட் அ டவுட். பவுலர் வந்து நான் ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சுக்கு தான் போயிருக்கேன். நான் வந்து நூர் அகமது, நான் எப்பவுமே நூர் அகமதை வந்து பேக் பண்ணுவேன். அவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அவர் வந்து 10 மேட்ச் 11 மேட்ச் ஆடி இருக்காரு, 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. நல்ல எக்கனாமி. ரஷீத் கான் விக்கெட் எடுக்கிறாரு, இல்ல அந்த சைட்ல விக்கெட் எடுக்கிறாருன்னா இவர் கிரியேட் பண்ண ப்ரெஷரால தான். ஸோ நான் நூர் அகமதுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சு நூர் அகமதுக்கு போயிருக்கேன். அவங்களோட பெஸ்ட் பவுலர் யாரா இருந்திருக்காங்க விக்கெட் வைஸ் பாத்தீங்கன்னா மோஹித் சர்மா தான் 13 விக்கெட் எடுத்து, ரஷீத் கான் 10 விக்கெட்ஸ் இவங்க தான் எடுத்திருக்காங்க. நானா பெஸ்ட் பவுலர் நூர் அகமதுக்கு போயிருக்கேன். ஆல்ரவுண்டர் ரஷீத் கானுக்கு கொடுத்தாவணும். ஏன்னா ஒரு 2-3 மேட்ச் க்ளோஸா பேட்டிங்ல எடுத்துட்டு போயிருக்காருங்க. ரொம்ப ஹார்ஷா போவேன். ஏன்னா அவங்க பூரா தான் பண்ணியிருக்காங்க. ஆல்ரவுண்டர் ஸ்லாட் ராங் தான் போட்டிருக்கேன். நானும் பேருக்கு சொல்லணும்னா ரஷீத் கான் சொல்லலாம். இப்போ அவரும் ஒன்று சொல்லியிருக்காரு, நானும் ஒன்று சொல்றேன்றப்போ அட்லீஸ்ட் ரஷீத் கான் வருவாருன்றதுக்காக என் மனசுலயும் இருக்காருங்கிறதுக்காக சொல்றேன். 102 ரன் அடிச்சிருக்காரு வித் பேட், 10 விக்கெட் எடுத்திருக்காரு வித் பால். ரொம்ப புவர் தான். அதனாலதான் அவங்க வந்து 8th பொசிஷன்ல முடிச்சிருக்காங்க. அவர் மட்டும் தான் ஒரு ஆல்ரவுண்ட் ஸ்கோப்பாவது காட்டியிருக்காரு அவங்க டீமுக்கு. ஃபெயிலியர் ஆஃப் த சீசன் விருதுமன் சாஹா வித்தவுட் எனி டவுட். 9 இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு, 136 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் வந்து 123, ரொம்ப ரொம்ப புவரா இருக்கு. 118 சாரி, ரொம்ப புவரா இருக்கு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பவர் பிளேல ஆடுறாரு. சுத்தமா மொமெண்டம் இல்லாம போனதுக்கு காரணம் விருதுமன் சாஹா தான். ஸோ ஃபெயிலியர் ஆஃப் த சீசன் ஃபார் ஜிடி வந்து விருதுமன் சாஹா. இப்போ வந்து நம்ம பவுலருக்கு மட்டும் டிபேட் பண்ண வேண்டி வரும். அதுல இப்போ கிஷோர் வந்து சாய் பவுலர் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ரேண்டமா 3 பேர் ஒவ்வொருத்தங்க எடுக்கும்போது அதை வந்துட்டு வியூவர்ஸ்ட விட்டுறலாம். இந்த 3 பேர்ல உங்களுக்கு யாரு பெஸ்டா பிடிச்சிருக்கோ அதை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்படின்றது. சரி, இப்போ ஜிடியோட மிடில் கிளாஸோட பெஸ்ட் பேட்டர் வந்து சாய் சுதர்ஷன் தான். பவுலர் வந்து ஆடியன்ஸ் கிட்டே கொடுக்குறோம். பிரபு சொன்ன மோஹித் சர்மாவா, கிஷோர் சொன்ன சாய் கிஷோரா, நான் சொன்ன நூர் அகமதா, இதுல யாருங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரவுண்டர் வந்து ரஷீத் கான் 2 பேர் சொல்லியிருக்கோம். ஸோ ரஷீத் கானுக்கு போறோம். ஃபெயிலியர் ஆஃப் த சீசன் விருதுமன் சாஹா வித்தவுட் எனி டவுட் 3 பேரும் சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். எல்எஸ்ஜி கிஷோர், நானும் கிஷோரும் இவங்க வந்து பிளே ஆஃபே போவாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அங்கிருந்து 7th பொசிஷன்ல முடிச்சிருக்காங்க. ரொம்ப அப்செட் தான். ஸோ கிஷோர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பெஸ்ட் பேட்டர் இல்ல செயல்கள் போறேன். ஒன் செகண்ட், ரொம்ப ரொம்ப ஸ்டக்கா இருக்குல்ல கிஷோர்து? ஆமா, ஆக்சுவலி லைக் கொஞ்சம் பிக்சல்ஸா இருக்கு. வெளிய போயிட்டு வர முடியுமா பாரு ஒரு செகண்ட். இல்ல நெட் இஷ்யூவால இருக்கும் நினைக்கிறேன். போயிட்டு வந்தாலும் அப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன். உன் ஃபேஸே தெரியல. இல்ல ஆக்சுவலி இல்ல கொஞ்சம் ஃபோன் புஷ். சரி, ஓகே, கண்டினியூ பண்ணு. போயிட்டோம். வந்துட்டார். இப்ப நல்லா இருக்கு. எல்எஸ்ஜி கிஷோர். எல்எஸ்ஜில வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஃபெயில்டு சீசன் சொல்லிடுறேன். சொல்லப்போனா அதுல வந்து படிக்கல் இருப்பாரு, பட் இருந்தாலும் அவருக்கு ஒழுங்கா சான்ஸ் கொடுக்கல. அதனால அவரையும் ரிமூவ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நீங்க 2 பேரும் இந்த பர்சன் தான் போவீங்க, டீகாக் தான். ஆனா நான் அவருக்கு போல மோஸ்ட் ஃபெயில்டு சீசன் வந்து தீபக் கூடாவா சொல்றேன். தீபக் கூடா வந்து தீபக் கூடா ஓகே ஓகே தீபக் கூடா. ஏன்னா அவர் 9 இன்னிங்ஸ் ஆடி வச்சிருக்காரு, 140 தான் அடிச்சிருக்காரு, ஒரே 50. அதான் அவருக்கு கொடுத்துருக்காங்க. 1 ரன் அடிக்க மாட்டாங்க, 2 ரன் அடிக்க மாட்டாங்க, நல்லாவே சான்ஸ் கொடுத்தாங்க. எனக்கு தீபக் கேம் போனா ஒரு ஸ்டாட்ஸ் பார்த்தேன், நல்லா தான் ஆடி வச்சிருக்காரு. 250 பிளஸ் வச்சிருக்காரு, 350 அடிச்சிருக்காரு. ஆனா அது அவருக்கு நம்மளுக்கு பத்தல. அதனாலதான் அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர் வேற வழியே இல்லை. அந்த பையன் திடீர்னு வந்து செஞ்சுரி 50 60 நினைவு பண்ணிட்டான். ஸோ ஸ்டாயினிஸ் அங்கிள் தான் அவர் தான் கொடுத்தாகணும். அப்புறம் பவுலர்ல வந்து பண்ணியிருக்காங்க, எஸ்டாகுட் பண்ணியிருக்காரு, நவீன் உலாக் பண்ணியிருக்காரு. ஆனா நான் வந்து 10 மேட்ச் தான், ஆனால் மோசின் கான் தான் போவேன். 10 மேட்ச் 10 விக்கெட்டு. டிக்கி சொன்ன மாதிரி அர்ஷல் பட்டேல் எப்படி அந்த ஸ்லோ லைன் ஒர்க் பண்ணாரோ அதே மாதிரி இவரு வந்து எந்த ஸ்லோ லைன் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா ஷார்ட் பிச் வித் ஸ்லோ லைன். ஷார்ட்டா போட்டாலே ரோமன் போல் திணறாரு. அந்த மேட்ச்ல கண்ண நிற்குது. ஷார்ட்டா போட்டு பீட்னு 3-4 பால் பீட்னு வித் 9 எக்கனாமி தான். அதுக்கப்புறம் பெஸ்ட் பேட்டர் வந்து நான் கன்ஃபார்ம் கேஎல் ராகுல் தான் போவேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் 520 ரன்ஸ், 450. பூரான்னு சொல்லலாம். பூரா நான் ஏன் சொல்ல மாட்டேன்னா அவர் இன்னமும் எனக்கு
நான் ஒரு மேட்ச் வின்னர்ன்ற மாதிரி எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்கவே இல்லை. கொடுத்தாலும் அவரு செகண்ட் லீடிங் வந்து 470 கிட்ட அது கொடுக்க மாட்டாரு. பூரான், ஹெக்மேர், போல் லைனா இருக்காங்க அந்த மாதிரி. அதனால அவருக்கு போகாம கேஎல் ராகுல் போறேன். நான் ஆக்சுவலா பெஸ்ட் பேட்டர் வந்து நிக்கலஸ் பூரன் தான் போயிருக்கேன். ஏன்னா 178 ஸ்ட்ரைக் ரேட்டு பிளஸ் 499 ரன்ஸ், பெரிய வித்தியாசம் இல்லை. அவர் 520 ஒரு 500 ஒரு 22-23 ரன்ஸ் தான் டிஃபரன்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு கொடுத்துதான் ஆகணும். பிளஸ் கேஎல் ராகுல் ஏன் நான் போலன்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கன்சர்னா இருந்துச்சு த்ரூ அவுட் த சீசன். அவரோட ஸ்லோ நாக்ஸ் வந்துட்டு நிறைய இம்பாக்ட் ஆச்சு. ஸோ அதனால நான் நிக்கலஸ் பூரன் போறேன். பெஸ்ட் பவுலர் ஆப்வியஸா நான் மோஷின் கான் தான் போலான்னு இருந்தேன். பட் என்னை பொறுத்த வரையும் என்னோட பிஓவில வந்துட்டு நவீன் உல்லக் வந்துட்டு என்ன கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணாரோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, 15.64 ஸ்ட்ரைக் ரேட்ல போட்டிருக்காரு. ஸோ அதனால நான் ஆக்சுவலா எனக்கும் மோஷின் கான் தான் நானும் யோசிச்சேன். பட் எனக்கு என்னமோ ஓகே நவீன் உல்லக் ஏதோ சம்திங் பண்ணிருக்காரு போல அப்படிங்கறதுனால நான் நவீன் உல்லக் போறேன். பெஸ்ட் ஆல்ரவுண்டர் 2 பேரு. குருணால் பாண்டியா ஆக்சுவலா 133 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் ஆனா அவரையும் இது பண்ணா லைக் ரன்ஸ்ல பார்த்தா ஸ்டாயினிஸ் ஜாஸ்தியா இருக்காரு, விக்கெட்ஸ்ல பார்த்தா குருணால் பாண்டியா ஜாஸ்தியா இருக்காரு. பட் ஸ்டில் 2 பேர்ல யாரு பெட்டர்னு பார்க்கும்போது கண்டிப்பா சேப்பாக்ல செஞ்சுரி அடிச்ச மார்க்கஸ் ஸ்டாயினிஸ்க்கு தான் போவேன். 388 ரன்ஸ், 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அண்ட் மோஸ்ட் ஃபெயில்டு பிளேயர்னா எனக்கு தெரிஞ்சு நான் வந்துட்டு ஆக்சுவலா தேவதத் படிக்கலுக்கு தான் கொடுத்தாகணும். ஏன்னா லைக் அவர் கொடுத்த சான்ஸ்ல அவர் யூட்டிலைஸ் பண்ணி ஆடி இருந்திருக்கலாம், அப்படி இது பண்ணிட்டாரு. அண்ட் அவரை தேவதத் படிக்கல் தான். பட் ஸ்டில் அவர் இல்லைனாலும் நான் யாஷ் தாக்கூர் வந்துட்டு கொடுப்பேன். ஏன்னா அவரோட எக்கானமி ரேட் அவர் வந்துட்டு ஆக்சுவலா அவங்களோட கோ டு பவுலர். போன வருஷம் ரொம்ப நல்லா போட்டாரு. ஐ திங்க் ஸோ 2nd or 3rd முடிச்சாரு பர்பிள் கேப் லிஸ்ட்ல. பட் ஸ்டில் நான் வந்துட்டு லைக் அவ்வளோ ஹார்ஸ் கால் யாஷ் தாக்கூர் மேல எடுக்க வேணாங்கனால நான் தேவதத் படிக்கல் தான் கொடுப்பேன். அண்ட் மேபி இஃப் பாசிபிள் நான் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டு மோஸ்ட் ஃபெயில்டு மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கூட ஒரு இது கொடுப்பேன். பட் பிளேயருங்கிறனால நான் தேவதத் படிக்கலுக்கே போறேன். ஓகே, நான் கண்டினியூ பண்றேன். பெஸ்ட் பேட்டர் ஃபார் எல்எஸ்ஜி வந்து எனக்கு நிக்கலஸ் பூரன் தான். கேஎல் ராகுல் ஏன் இல்லைன்னு சொல்றேன்னா அவர் வந்து தேவையான கேம்ஸ்ல ஆடாம போயிட்டாரு. ஒரு மிஸ் டைம் ஆடுற ஷாட்டா கூட அவர் கான்ஃபிடன்ஸ் லெவலே லோ ஆயிருச்சு இந்தியாவுக்கு பிக் பண்ணாம போனதுக்கு அப்புறமா. அண்ட் ஒரு கேப்டனாவும் ஃபெயில் ஆயிருக்காரு. நம்ம கேப்டன்சி ஆப்ஷனை பேட்டர்ஸ்க்கு பார்க்க கூடாதுதான். ஸ்டில் அவர் ஓப்பனிங் ஆடி அடிச்ச ரன்ன ஒரு நம்பர் 5 ஆடி நிக்கலஸ் பூரன் கிட்டத்தட்ட மேட்ச் பண்ணியிருக்காருங்கிறப்போ நிக்கலஸ் பூரன் எனக்கு இந்த சீசன் அவர் இன்னும் பெட்டர் பிளேயரா தெரியுது. நானுமே நிக்கலஸ் பூரன் ஒரு என்ன சொல்றது வந்தா அவுட் ஆயிட்டு போயிடுவாரு அப்படி மாதிரி ஒரு பிளேயரா தான் பார்த்திருக்கேன். இந்த சீசன் ஒரு கொஞ்சம் மெச்சூரிட்டி காட்டியிருக்காரு. அவருக்கு கூட சப்போர்ட்டிவ் இன்னிங்ஸ் யாரும் இல்லாதப்போ அவர் அடிக்க போய் அவுட் ஆன மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அவருக்கு அந்த கிரெடிட்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக பெஸ்ட் பேட்டர் ஃபார் எல்எஸ்ஜி நான் நிக்கலஸ் பூரானுக்கு தான் போறேன். பெஸ்ட் பவுலர் வந்து நான் மோஷின் கான் தான் போயிருக்கேன். ஆக்சுவலி முதல்ல ஸ்டார்ட் பாத்தீங்கன்னா பேட்டர்ல யாரெல்லாம் அடிச்சிருக்காங்கன்னா கேஎல் ராகுல் 520 அடிச்சிருக்காரு, செகண்ட் நிக்கலஸ் பூரன் 498, தேர்ட் இருக்கிறது ஸ்டாயினிஸ் தான் 388 அடிச்சிருக்காரு. பவுலர்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து நவீன் உல்லக் 14 விக்கெட்ஸ், எஸ் தாக்கூர் 11 விக்கெட்ஸ், பிஷ்னாயும் மொஹிஷின் கானும் 10 விக்கெட்ஸ். ஆனா மொஹிஷின் கான் போட்ட இடங்களை பார்க்கணும். பவர் பிளேல போட்டிருக்காரு, டெத் ஓவர்ஸ் போட்டிருக்காரு, குரூஷியல் டைம்ஸ் விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த 10 விக்கெட் எடுத்திருந்தாலும் குரூஷியலா எடுத்திருக்காரு. ஓரளவுக்கு எகனாமி ரேட்டும் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்கள ஒரு டிபெண்டபிள் பவுலரா இருக்கிறது மோஷின் கான் தான். நவீன் உல்லக் ரொம்ப எகனாமி ரேட் ரொம்ப கம்மி. முன்னாடி நிறைய அடிச்சுட்டாங்க அவரை. லேட்டர் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல நிறைய பேர் கேட்டாங்க நவீன் உல்லக்கு பதில் ஷமர் ஜோசப் ஆடலாமே, மேட் என்ட்ரி ஆடலாமேன்ற அளவுக்கு கொஸ்டின்ஸ் வர அளவுக்கு இருந்தது அவரோட கான்ட்ரிபியூஷன். ஸோ அதனால நான் வந்து மோஷின் கானுக்கு தான் போறேன். பிளேயர் ஆஃப் த சீசன் நான் வந்து ஃபர்ஸ்ட் எழுதிருக்கிறது குருணால் பாண்டியா தான். ஏன்னா குருணால் பாண்டியாவும் நம்ம பார்த்துருக்கோம், அவர் லாஸ்ட் சீசன் கேப்டன் பண்ணியிருக்காரு வேற டீமை. பேட்டிங்ல ஓரளவு கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. 130ங்கிறது அவரோட கேலிபருக்கு ரொம்ப கம்மி. அவர் எல்லா மேட்சும் கிடைச்சிருக்கு வேற, 12 இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு, 130 அடிச்சிருக்காருன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அவரை நம்பி இறக்கியும் விட்டுருக்காங்க வேற. ஒரு சில மேட்ச் 2 டவுன்லாம் இறக்கிருக்காரு, 3 டவுன் நம்பர் 5 எல்லாம் இறக்கிருக்காங்க. அப்பவும் அவரு குரூஷியல் டைம்ஸ்ல கிரன்ச்சா விளையாடி கொடுக்கல. விக்கெட்ஸும் பாத்தீங்கன்னா 6 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. எல்லா மேட்சும் பவுல் பண்ணிருக்காரு. 14 மேட்சும் நம்ம ஃபுல்லா பவுல் பண்ணிருக்காரு. 6 விக்கெட் தான் எடுத்திருக்காருன்றது ரொம்ப கம்மி. நீங்க வந்து ஸ்டாயினிஸ்க்கு கம்பேர் பண்ணீங்க. ஸ்டாயினிஸ் வந்து ஒரு 10 ஓவர் போட்டு 4 விக்கெட் எடுத்திருப்பாரு. இவர் வந்து 40-45 ஓவர் போட்டிருப்பாரு. ஸோ 6 விக்கெட்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் குருணால் பாண்டியாக்கு தான் போயிருக்கேன், செகண்ட் படிக்கல் தான் எழுதியிருக்கேன். 7 இன்னிங்ஸ் 38 ரன்னு 71 ஸ்ட்ரைக் ரேட்டு. மகா மட்டமான சீசனா இருந்திருக்கு அவருக்கு. அவர் மறக்கணும்னு நினைப்பாரு இந்த சீசனை. ஸோ இப்போ நமக்கு வந்து கரெக்டாக போயிருக்கிறது வந்து பேட்டர், மிடில் கிளாஸோட எல்எஸ்ஜியோட பெஸ்ட் பேட்டர் வந்து நிக்கலஸ் பூரானுக்கு போயிருக்கோம். பெஸ்ட் பவுலர் வந்து மோஷின் கானுக்கு போயிருக்கோம். ஆல்ரவுண்டர் எல்லாருமே ஸ்டாயினிஸ்க்கு தான் போயிருக்கோம். ஃபெயிலியர் மட்டும் நான் குருணால் பாண்டியா சொல்லியிருக்கேன், நீங்க படிக்கல் சொல்லியிருக்கீங்க. கிஷோர் யார் சொன்ன?
தீபக் கூட. ஸோ கமெண்ட்ஸ்ல போடுங்க யார் வந்து பிகஸ்ட் ஃபெயிலியர் ஃபார் எல்எஸ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் 3 பேருக்குமே செகண்ட் ஆப்ஷன் படிக்கலாம் இருந்திருக்காரு. ஆனால் அவருக்கு 7 மேட்ச் தான் கொடுத்துருக்காங்கன்னா அதை நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம். உங்களுக்கு அவரு தான் வேணும்னா கூட அவர் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். லாஸ்ட் டீம் ஃபார் டுடே நம்பர் 6ல முடிச்ச டிசி. நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். டிசிக்கு நான் ஃபெயிலியர் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சேன். அந்த மாதிரி ஒரு சீசனாக அவங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ குடோஸ் டு தேர் மேனேஜ்மெண்ட் அண்ட் டீம். ஆனால் எழுதியிருக்கேன், ஒருத்தர் எழுதியிருக்கேன், நான் அப்புறமா சொல்கிறேன். ஆனால் யோசிக்க வைக்கிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஒரு கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்குன்றது பெரிய கிஃப்ட் தான். அண்ட் ஒரு நல்ல சீசனாக இருந்திருக்கு டிசிக்கு. அவங்க ஸ்டார்ட் பண்ணுறப்போ 10th பொசிஷன்ல இருந்தாங்க ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ்க்கு அப்புறம் நம்பர் 6ல வந்து முடிச்சிருக்காங்கன்னா பயங்கரமான கம்பேக் அவங்களுக்கு. ஆர்சிபிக்கு அப்புறமா பெஸ்ட் கம்பேக் கொடுத்துருக்க இந்த சீசன் டிசி தான் நான் சொல்லுவேன். பிரபு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ஆக்சுவலாக டிசிக்கு வந்துட்டு இது ஆக்சுவலாக நல்ல சீசன் தான். ரன் ரேட்னால அவங்களால வந்துட்டு குவாலிஃபை ஆக முடியலையே தவிர தே ஹேட் டன் அ பெஸ்ட். அண்ட் அவங்களுக்கும் டேவிட் வார்னர் அந்த மாதிரி ஒரு சில க்ரூஷியல் பிளேயர்ஸ் வந்துட்டு இன்ஜுரி ஆனால மேபி லைக் அவங்கலாம் இருந்திருந்தா பிளே ஆஃப்ஸ் வந்திருப்பாங்களா இருக்கும். ஸோ அதனால பெஸ்ட் பேட்டர் ஆக்சுவலி 2 பேர் இருக்காங்க. ஒன்று ஆப்வியஸ்லி ரிஷப் பண்ணிட்டு 446 ரன்ஸ் அட் 155 ஸ்ட்ரைக் ரேட்டு. ஸோ அவர் இல்லைன்னா அவருக்கு அடுத்து வந்துட்டு ஆக்சுவலாக கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் இருக்காரு. ஸ்டப்ஸ் என்ன பெருசாக இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி தெரியல. பட் 3rd பிளேஸ்ல இருக்க ஃபேசர் மெக்கருக்கு வந்துட்டு ஒரு 330 ரன்ஸ் அட் 234 ஸ்ட்ரைக் ரேட்ல. நான் ரிஷப் பண்ணிட்டா ஃபேசர் மெக்கருக்கான கண்டிப்பா ஃபேசர் மெக்கருக்கு தான் கொடுப்பேன். அவர் ஏன்னா 9 மேட்ச் தான் ஆடி இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து பெஸ்ட் பேட்டரா வந்துட்டு 9 இன்னிங்ஸ் தான் ஆடி இருக்காரு. ஸோ அதனால நான் ஃபேசர் மெக்கருக்கு போறேன். பெஸ்ட் பவுலர் வந்துட்டு நான் வந்து 234 ஸ்ட்ரைக் ரேட் ஆக்சுவலி. ஸோ அதனால அவர் தான் பெஸ்ட் பேட்டர் எனக்கு டிசில. பெஸ்ட் பவுலர் பாத்தீங்கன்னா நான் ஆக்சுவலா வந்துட்டு குல்தீப் யாதவுக்கு தான் போவேன். ஈவன் தோ கலீல் அகமது அண்ட் ஆக்சுவலா செகண்ட் பிளேஸ்ல யார் இருந்தாங்கன்னு தெரியல. குல்தீப் யாதவ் தான் வந்துட்டு ஆக்சுவலா 11 மேட்சஸ் தான் ஆடி இருக்காரு. முகேஷ் 17. பட் ஆனா இவர் 16 விக்கெட்ஸ் அட் 11 மேட்சஸ் 16.12 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. நல்ல எக்கானமி இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா பெஸ்ட் பவுலர் குல்தீப் யாதவுக்கு தான் கொடுத்தாகணும். பெஸ்ட் ஆல்ரவுண்டர் வந்துட்டு லைக் யாரா இருந்தாலும் ஐபிஎல் மட்டும் பாக்குறவங்க கூட சொல்லிடுவாங்க. டிசி லைனப் எடுத்து பார்த்தா அது வந்துட்டு அக்சர் பட்டேல் தான். நோட்டபிள் கான்ட்ரிபியூஷன்ஸ் 235 ரன்ஸ் வித் பேட். அதுல 250 வேற அடிச்சாரு. 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அண்ட் அவர் வந்துட்டு எதுக்கு ஃபேமஸ்னா அவரோட எக்கனாமிக்கல் ஸ்பெல்லுக்கு தான். 7 எக்கானமி தான் வச்சிருக்காரு. 4 ஓவர் போடுவாரு. 24 ரன் 28 ரன் தெரியாது. பிளஸ் இன்னொன்னு அவர் ஆக்சுவலா ஆல்ரவுண்டர். அவர் ஃபீல்டிங்லயும் அவரோட கான்ட்ரிபியூஷன் நிறைய கொடுப்பாருங்கனால அக்சர் பட்டேல் ஒரு மேட்ச் கேப்டனும் பண்ணிருக்காரு. கேப்டனும் பண்ணாரு. அந்த மேட்ச் அவர் கேப்டன் ஸ்நாக்கும் ஆடினாரு. 50 சம்திங் அடிச்சாரு. பட் அன்பார்ச்சுனேட்டா டீமை வின்னிங் லைனுக்கு எடுத்து போக முடியல. மோஸ்ட் ஃபெயில்டு பிளேயர்ஸ் ஆக்சுவலா நான் வந்துட்டு ஷாய் ஹோப்புக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா ஷாய் ஹோப் அவர் வந்துட்டு லைக் அவருக்கு கிடைச்ச மேட்சஸ்ல அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். 2nd and 3rd பொசிஷன்ஸ்ல பிருத்திவி ஷாவை வைப்பேன். பிருத்திவி ஷாக்கும் ஆக்சுவலி 9 இன்னிங்ஸ் கிடைச்சது. அவரும் வந்துட்டு கொஞ்சம் ஆஃப் சீசனா இருந்திருக்குது. அண்ட் இது ரொம்ப ஹார்ஷ் காலு. பட் ஆனா அவங்க வந்துட்டு அவங்களோட ஃபாரின் பேசர்ல பெஸ்டா ட்ரஸ்ட் பண்ணது ஆண்ட்ரிச் நார்ஜியாவை தான். பட் ஆனா அவர் ஆடின 5 மேட்ச்ல வந்துட்டு அவர் பெருசாவே எதுவும் டெலிவர் பண்ணல. ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்லயே கிட்டத்தட்ட அவருக்கும் ஸ்டார்க்குக்கும் தான் ஒரு மாதிரி யார் அதிக ரன் கொடுத்தாங்கிற காம்படிஷன் இருந்துச்சு. பட் ஸ்டில் இந்த 3 பேர்ல ஒருத்தர் எடுக்கணும்னா நான் ஷாய் ஹோப் தான் எடுப்பேன். ஸோ இதுதான் என்னோட டெல்லி பிக்ஸ். ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஃபெயில்டு சீசன் பிளேயர் சொல்லிட்டேன், ஷாயோ நாஜியா. ஆனா அதுக்கு முன்னாடி நான் வார்னரை சொல்றேன். 8 இன்னிங்ஸ் ஆடி 150 ரன் ஆச்சு, ஒரே ஒரு 50, 3 சிங்கிள் டிஜிட்ல ஆயிருக்காரு. என்னதான் இன்ஜுரி ஆனாலும் அவரே ஒரு பயங்கரமான பிளேயர். நம்ம எத்தனை ஆரஞ்சு கப் அதிகமா அவர் தான் வின் பண்ணாங்க நினைக்கிறேன் ஜெயிலுக்கு அப்புறமா. அதனால இவர் சொல்லிட்டாரு, ப்ரொபேர் சொல்லிட்டாரு எல்லா ஸ்டாட்ஸும் அக்ஷர் பட்டேல். கண்டிப்பா ஆல்ரவுண்டர் அக்ஷர் பட்டேல் தான். அப்புறம் பவுலர்ல ஒரு 35 வயசு அங்கிள் 130 டிக் பண்ணி போட்டு 9 மேட்ச் போட்டு ஒரு 9 விக்கெட் எடுத்து 8 எக்கனாமி வச்சுன்னு இருக்காரு. என்னதான் குல்தீப் யாதவ் ஏஜ் பார்க்கணும், முகேஷ் குமார் பார்க்கணும், அப்புறம் இவரு கலீல் அகமது இந்தியாவுக்கு வந்தாலும் அவருக்கும் பார்க்கணும். இது எல்லாரும் பாக்குறப்போ எனக்கு கன்ஃபார்ம் இஷாந்த் சர்மா தான் இம்ப்ரெஸ் பண்ணாரு. பேட்ஸ்மேன்ல அதேதான், நானும் ஃப்ரேசர் மெக்ரிக்கே தான் போவேன். ஒரு பாயிண்ட் மிஸ் பண்றாரு. 6 9 மேட்ச்ல 28 அடிச்சிருக்காரு. இன்னும் 5 ஆயிருந்தானா அவர் தான் ஐஎஃப்சி 6 போயிருப்பாரு ஊப்பியில. ஸோ அதனால ஃப்ரேசர் மெக்ரிக். ஓகே, நான் ஸ்டார்ட் பண்றேன். டெல்லி கேபிட்டல்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி தான் சூப்பர் சீசன் அவங்களுக்கு. அவங்க மிஸ் அவுட் பண்ணிட்டாங்களேன்னு தோணுச்சு. இந்த சீசன் 4 டீம் 7 மேட்ச் வின்னோட 14 பாயிண்ட்ஸ்ல நின்னாங்க. சப்போஸ் நெட் ரன் ரேட் நல்லா இருந்ததுன்னா அவங்க போயிருப்பாங்க. அவங்க பிளே ஆஃப் வந்திருந்தாங்கன்னா ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான பிளே ஆஃப் இருந்திருக்கும்னு தோணுச்சு எனக்கு. இன் பிளேஸ் ஆஃப் SRH
ஆர்சிபியை பாக்குறப்போ டிசி வந்து நல்லாவே டீம் பைண்ட் ஆயிருக்கு. அது எப்போ முதல்ல எனக்கு தோணிட்டு இருந்தது. இப்போ அவங்க ஸ்டாட்ஸ் எடுத்து பாக்குறப்ப ஒரு 4 bowler 15 விக்கெட்டுக்கு மேல எடுத்திருக்காங்க. பேட்டர்ஸ் அவ்வளவு பேர் 300 ரன் மேல அடிச்சிருக்காங்க. ஆல்ரவுண்டர் ஸ்பாட்டை பிக் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு ஆல்ரவுண்ட் டீமா இருக்கு. ஃபெயிலியர் கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டம் வந்திருக்கு. ஸோ டிசி வந்து ஒரு சூப்பர் சீசன் தான் சொல்லி ஆகணும். அவங்க பிளே ஆஃப் வந்திருந்தாங்கன்னா ஒரு பயம் காட்டியிருப்பாங்கன்ற மாதிரி தான் இருந்தது. டஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் பேட்டருக்கே போறேன். நானுமே ஃபேசர் மெக்கர்க்கு தான் போயிருக்கேன். ஏன்னா 9 இன்னிங்ஸ் 330 ரன் 28 சிக்ஸ் 234 ஸ்ட்ரைக் ரேட்டு. ஒரே ஒரு ஃபெயிலியர் தான் அந்த ஆர்சிபி மேட்ச். அதை வச்சு நம்ம அவரை டிசைட் பண்ண முடியாது. லாஸ்ட் மேட்சும் கொஞ்சம் ரன் அவுட் ஆயிட்டாரு. அந்த மேட்ச் ரன் அவுட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன், கைப்பட்டு. அன்பார்ச்சுனேட்லி லாஸ்ட் மேட்சும் சரியா பண்ணல. அதை தவிர்த்து எல்லா மேட்சும் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஃபேசர் மெக்கர்க் தான் எனி டே. மிச்சவங்களை பாத்தீங்கன்னா அவர் 3rd பொசிஷன்ல இருக்காரு. ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா 446 ரிஷப் பண்ட்டுக்கும் கொஞ்சம் கிரெடிட் கொடுக்கணும். அவர் அவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து வராரு, நல்லா பண்ணியிருக்காரு. கேப்டன்சி ப்ரெஷர் இருக்கு ஸ்டில். ஏன்னா ஃபேசர் மெக்கர்க் அவர் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டில பண்ணியிருக்க இம்பாக்ட் பார்க்கணும் வித் த பேட். அண்ட் நிறைய டீம்ல நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்கன்னு. எஸ்ஆர்ஹெச் அண்ட் டிசி தான் பவர் பிளேல, எஸ்ஆர்ஹெச் டிசி கேகேஆரும் விட முடியாது. அவங்க தான் பவர் பிளேல ஒரு பயம் காட்டின டீம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 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 கம்பேக் டிசி கொடுக்கறதுக்கு மெயின் காரணம் மெக்கர்க் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி 5 மேட்சும் ரிஷப் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இவர் வந்ததுக்கு அப்புறம் வின்னிங் காம்பினேஷன் மாறி இருக்கு. அப்படிங்கிறப்போ ஃபேசர் மெக்கர்க் போகணுங்கிறதால போட்டிருக்கேன். செகண்டும் கிரெடிட்ஸ் கொடுக்கணும்னு நான் போட்டிருக்கிறது வந்து போரலுக்கு. அவர் எல்லா ஸ்லாட்லயும் ஆட வச்சிருக்காங்க. சொல்ல போனா அவர் ஆல்ரவுண்டர்னு கூட சொல்லலாம். இருக்க எல்லா ஸ்லாட்லயும் ஆடி இருக்காரு. விக்கெட் கீப்பிங் பண்ணிருக்காரு, ஃபீல்டிங் பண்றாரு, இம்பாக்ட் பிளேயரா வராரு, சப்ஸ்டியூட் பிளேயரா நிக்கிறாரு. ஸோ போரலுக்கும் தேவையான கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அவர் வந்து 12 இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு, 327 அடிச்சிருக்காரு. அட் வேரியஸ் ஸ்பாட்ஸ் கொடுத்த இடத்துலலாம் அடிச்சு காட்டியிருக்காரு. ஸோ பொரலுக்கு சல்யூட் பண்ணணும், அவருக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கணும். ஆன் பார் மெக்கர்க்கை விட 1 இன்ச் தான் கம்மியா இருக்காரு போரல்னு சொல்ல முடியும்னால. ஸோ அபிஷேக் போரல் கண்டிப்பா கிரெடிட் கொடுக்கணும். பவுலர் நானும் குல்தீப் யாதவுக்கு தான் போயிருக்கேன். ஏன்னா 17 மேட்ச் தான், சாரி 11 இன்னிங்ஸ் தான் ஆடிருக்காரு, 16 விக்கெட் எடுத்திருக்காரு. குரூஷியல் விக்கெட்ஸ் எல்லாமே. ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன், பவர் பிளே நல்லா போயிட்டு இருக்குன்னா 6வது 7வது ஓவர் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. அவர் வேற டெத்ல யூஸ் பண்றப்பையும் அன்னைக்கு சஞ்சு சாம்சன் விக்கெட் வந்ததுக்கப்புறம் அவர் கொடுத்து அந்த மேட்ச் திருப்பினதுக்கு குல்தீப் யாதவ் பெரிய காரணம். 2 ரன் தான் கொடுத்தாரு. 2-3 மேட்ச் சிங்கிள் ஹேண்டரா வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு மேட்ச் 3 விக்கெட்டும் 4 விக்கெட்டும் எடுத்தாரு. ஒரு 3 மேட்ச் வந்து குல்தீப் யாதவ் தலையில எழுதணும். அவங்க எடுத்த 2 பாயிண்ட்டுக்கு 6 பாயிண்ட் குல்தீப் யாதவ் மேல போகுது. அதனால கிரெடிட் கொடுக்கணும் குல்தீப் யாதவுக்குன்னு கொடுத்துருக்கேன். கலீல் அகமது இருக்காரு, முகேஷ் குமார் இருக்காரு 17 விக்கெட்டோட. அண்ட் செகண்டுக்கு முகேஷ்க்கும் நான் கொடுத்துருக்கேன் கிரெடிட். 10 மேட்ச் ஆடி 17 விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல டெத் ஓவர்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. எக்கனாமி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஸோ எப்படி மெக்ரக் போரல வந்து ஆன் பார் வச்சு பேசணும், அதே மாதிரிதான் குல்தீப் முகேஷை பேசணும். கிஷோர் சொன்ன மாதிரி இஷான் கிஷனையும் 3வது டாட் போட்டு எழுதியிருக்கேன். இஷாந்த் சர்மாவையும் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனா அவருக்கு லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் கிடைச்சது. லாஸ்ட் 2-3 மேட்ச் ரொம்ப நல்லா பண்ணிட்டாரு. மேபி அதை இன்னும் கொஞ்சம் முன்னாடி பண்ணியிருந்தானா இன்னும் ஒரு 2 வின்ஸோட நல்லாவே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனாலதான் அவர் 3rd பொசிஷன்ல எழுதியிருக்காங்க. ஆல்ரவுண்டர் அக்ஷர் பட்டேலுக்கு தான் எழுதி ஆகணும். முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஆன் ஃபீல்டா இருக்கட்டும், கேப்டன்சியா இருக்கட்டும், பேட்டிங்கா இருக்கட்டும், பவுலிங்கா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே எக்கனாமி ரேட்டா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே சூப்பரா இருக்காரு. 235 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ இது அக்ஷர் பட்டேலுக்கும் போகணும். இதுலயும் ஆன் பார் இருக்கு. அதனாலதான் டிசி வந்து ஒரு செம்ம டீமா இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆல்ரவுண்டர் ஸ்பாட்லயும் நான் ஸ்டெப்ஸை போட்டிருக்கேன். ஏன் ஸ்டெப்ஸை போட்டிருக்கேன்னா அவர் வந்து 4-5 ஓவர் போட்டு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. வந்த ஓவர்லாம் விக்கெட் எடுத்திருக்காரு, 3 விக்கெட் எடுத்திருக்காரு. 378 ரன் அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 380 ரன் டவுன் ஆர்டர் அடிச்சிருக்காரு. என்ன இம்ப்ரெஸ் பண்ணிருக்காரு. நீங்க இம்ப்ரெஸ் பண்ணலன்னு சொன்னீங்க பிரபு. எனக்கு இம்ப்ரெசிவ் சீசனா இருந்திருக்கு. அவரு கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. டெல்லி பேக் பண்ணிருக்காங்க. 380ங்கிறது ஒரு நல்ல ஸ்கோரு. நம்பர் 5 நம்பர் 6ல ஆடி அண்ட் அவர் ஹோப்ஸ் கொடுத்ததுல பெரிய ரீசனா இருந்திருக்காரு. அண்ட் ஃபீல்டிங் டாப் நாச் ஃபீல்டிங் பண்ணிருக்காரு. அவரும் ஒரு விக்கெட் கீப்பரும் கூட. அப்படி இருந்துகிட்டு கீப்பிங்கும் நல்லா பண்றாருங்கிறப்போ ஸ்டப்ஸும் ஆன் பார் இருக்காங்க. அதனாலதான் டிசி வந்து ஒரு சூப்பர் டீமா இருக்காங்கன்ற சொல்ல வந்தேன். பேட்டர் எடுத்தா 2-3 பேர் டஃப் காம்படிஷன் கொடுக்குறாங்க, பவுலரே 2-3 பேர் கொடுக்குறாங்க, ஆல்ரவுண்டருக்கு 2-3 பேர் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சீசனா இருந்திருக்கு டிசிக்கு. ஃபெயிலியர் ஆஃப் த சீசன் நான் ஷாய் ஹோப்ஸ் தான் எழுதியிருக்கேன். ஏன்னா அவர் கேலிபருக்கு அவர் வேற நிறைய சொன்னாரு. பீரோக்கெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அவர் நல்லா ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு, நிறைய எதிர்பார்க்கலாம்னு சொன்னாங்க. எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணலாங்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா 9 இன்னிங்ஸ் ஆடி 180 அடிச்சிருக்காருன்றப்போ ஆவரேஜ் ஒரு 18-19 தான் இருக்கு. 1 டவுன் ஆடி இருக்காரு நிறைய மேட்ச். மினிமம் ஒரு 7 மேட்சஸ் 1 டவுன் ஆடி இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அது ரொம்ப கம்மி தான். செகண்ட் வந்து அதுலயும் ஆன் பார் டேவிட் வார்னர் இருக்காரு.
அவருமே எக்ஸ்பெக்டேஷனை ரீச் பண்ணல. நான் பிருத்வி ஷா கிட்ட ஹார்டாக போக மாட்டேன், ஏன்னா அவங்க பேக்கே பண்ணல அவர். ஆனால் டேவிட் வார்னர் அந்த எல்எஸ்டி மேட்ச்ல அவர் அவுட் ஆகிட்டு போனது, கை அடிப்பட்டு அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் ஆர்சிபி மேட்ச் ஃபர்ஸ்ட் பாலே வந்து கேட்ச் கொடுத்துட்டு போனதெல்லாம் அப்செட்டிங்காக இருந்தது. அந்த மேட்ச் அவர் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாருன்னா வின் கூட பண்ணியிருப்பாங்க. அவங்க பிளே ஆஃப் சான்சஸ் ரூயின் ஆயிடுச்சு. அதனால ரிஷப் பண்ட் இல்லாத பட்சத்தில் வார்னர் பண்ணியிருக்கணும். அது டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. அதனால ஷாய் ஹோப்ஸ்க்கு தான் போகிறேன். ஸோ மிடில் கிளாஸோட டெல்லி கேபிட்டல்ஸோட பெஸ்ட் பேட்டர் வந்து மெக்ரக், பேசர் மெக்ரக். பவுலர் வந்து குல்தீப் யாதவ். ஆல்ரவுண்டர் வந்து அக்சர் பட்டேல். இது எதுவுமே டிபேட் இல்லை. ஃபெயிலியரும் ஷாய் ஹோப்ஸ், 3 பேருமே சொல்லியிருக்கோம். ஸோ ஷாய் ஹோப்ஸ் தான். இதில் வேற ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு வந்து டாப் 5 டீம்ஸோட கண்டிப்பாக மீட் பண்ணுறோம். ஆக்சுவலி நான் அதுக்குமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன். ஆனால் டைமும் நமக்கு எக்ஸீட் ஆகுது. நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே நாளைக்கு பண்ணலாம், நல்லா இருக்கும். இந்த வீடியோ பற்றி வேற ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னா சொல்லுங்க. பிரபு அண்ட் கிஷோர் ஃபைனல் தாட்ஸ் முடிச்சுக்கலாம். அதான் ப்ரோ, லைக் ஒரு சில டீம்ஸ்ல வந்துட்டு அந்த ஆல்ரவுண்டர் பிக்குங்கிறது லைக் வெளியில இருந்து பார்க்கும்போது நமக்கே கஷ்டமா இருந்திருக்குங்கிறப்போ, ஸோ அதெல்லாம் தான் ஒரு டீமோட மைனஸ் பாயிண்ட்ஸா இருந்தனால தான் அவங்க பாட்டம்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி இந்த தப்பெல்லாம் வந்துட்டு சரி பண்ணிட்டு அடுத்த மெகா ஆப்ஷன்ல நல்லா பண்ணிட்டு இந்த டீம்ஸ்லாம் நல்லா பண்ணுவாங்கங்கிறது பார்ப்போம், அடுத்த வருஷம் பார்ப்போம். அதான் என்னோட ஃபைனல் தாட்ஸ். கிஷோர் இல்ல அதான் ஓகே. அண்ட் நாளைக்கு வந்து அந்த நெக்ஸ்ட் டாப் 5ல ஃபினிஷ் பண்ண டீம்ஸோட வந்து மீட் பண்றோம். அந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கும். ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி ஒரு டிஸ்கஷன் வீடியோ மேபி 3rd டேவோ 4th டேவோ போடலாம். ஆடியன்சஸ் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, இது வேலிட் பாயிண்டா இருக்குன்னு டிஸ்கஷன்ல எடுத்துட்டு வரும். அந்த பாயிண்ட்ஸும் மிஸ் பண்ணாம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நாளைக்கு இந்த வீடியோ கவர் பண்ணிட்டு 3rd டே வந்து இந்த சீசனோட பெஸ்ட் 11 அண்ட் ஃபர்ஸ்ட் 11க்கும் போகலாம். அது வந்து வெட்னஸ்டே அந்த வீடியோவோட வந்து உங்களை மீட் பண்றோம். இன்னும் வேற ஏதாவது உங்களுக்கு ஐடியாஸ் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி வீடியோவும் கவர் பண்றோம். நாளைக்கு டாப் 5 டீம்ஸோட வீடியோ வந்து மீட் பண்றோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ, பை.